யாவர்க்கும் ஆம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்கும் ஆம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்கும் ஆம் உண்ணும்போதொரு கைப்பிடி, யாவர்க்கும் ஆம் பிறர்க்கு இன்னுரை தானே. தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத் துறையில் கால்நடைகளுக்கென தீவனம் அளித்திட, வருடந்தோறும் பசுந்தீவனம் கிடைத்திட சைலேஜ் என்ற பதப்படுத்தப்பட்ட புல் திட்டத்தை அறிமுகப்படுத்தி கிராமங்கள் தோறும் வெற்றிகரமாக செயல்படுத்த வருகிறது. சைலேஜ் அப்படின்னா பசுந்தீவனத்தை பச்சையை அப்படியே நிலைநிறுத்தி பல காலங்களுக்கு, ஒரு 2, 3, 4 மாதங்களுக்கு பதப்படுத்தி நிலைநிறுத்தி கால்நடைகளுக்கு பசுந்தீவனமாகவே வழங்க வேண்டும் என்ற நோக்கம். அதற்கு பேர் தான் சைலேஜ். இந்த சைலேஜை உற்பத்தி பண்ணி அவங்க கால்நடைகளுக்கு பயன்படுத்தி அதனால் கிடைச்ச உற்பத்தியை கடையில் பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கத்தில் கொடுத்து தனக்கு கிடைச்ச லாபத்தை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஒரு விவசாயி உங்கள்கிட்ட அந்த செயலாக்கத்தை தெரிவிக்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நாங்கள் வந்துட்டு ஒரு 20-25 வருஷமாக வந்து மாடுலாம் வச்சுட்ருக்கோம். 10 எரு மாடு இருக்குது, பசு மாடு 10 இருக்குது. அதுக்கு வந்துட்டு வருஷம் முழுக்கும் தேவையான வந்து பசுந்தீவனம் கிடைக்காததால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சோம். ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு மழை படுற டைமில் வந்து விளைச்சல் வந்து அதிகமாகிடுது. விளைச்சல் அதிகமானால் வந்து அதை வந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாமல் வேஸ்ட்டாக போயிடுது. வெயில் நாளில் வந்து என்ன பண்ணுதுன்னா தண்ணி பத்தாததால் வந்து புல் வந்து வளர்ச்சி அதிகமாக இல்லாததால் வந்து மாட்டுக்கு போதுமான தீவனம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சங்கராபுரம் தாலுக்கா சோழம்பட்டில் இருக்கிற கால்நடை மருத்துவத்தில் வந்துட்டு ஒரு டாக்டர் மூலயமா நாங்கள் எப்படி இதனால் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி சைலேஜுன்ட்டு ஊறுகாய் புல்லுன்னு இருக்குது, அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து பசுந்தீவனம் கிடைக்கிற மாதிரி எப்பயுமே சேமித்து வச்சுக்கலாம். நீங்கள் மழை டைமில் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா வெயில் டைமில் வந்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரிங்க சார், அது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது வந்து அவர் சொன்னார், நீங்கள் வாங்க ட்ரைனிங்க்கு வாங்க, எப்படி செய்யறது நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ட்ரைனிங் போயிருக்கும்போது சைலேஜை பற்றி சொன்னார். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சைலேஜ் உற்பத்தி எப்படி பண்ணுறதுன்னு பற்றி சொன்னார். இந்த மாதிரி கேரி பேக் ஒன்று கொடுத்து அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ட்ரைனிங் போயிட்டு வரும்போது சைலேஜ் தயாரிக்கிறதுக்கு இந்த சைலேஜ் பேக் கொடுத்தாங்க. நாங்கள் இந்த சைலேஜ் பேக்கில் எப்படி செய்யணுன்றதை வந்து டாக்டர் சொல்லியிருந்தார். அதுபடி நாங்கள் செஞ்சுருந்தோம். இது இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களா, இதுதான் வந்து சைலேஜ். இதை ஊறுகாப்புன்னு சொல்லலாம். இது எப்படி இருக்கும்னா நல்லா பசுமை மாறாமே இருக்குது. அப்புறம் வந்துட்டு பிசுப்பாக எல்லாமே இருக்குது, பொலன்னு இருக்குது. இது வந்து தேன் ஸ்மெல் வருது, இனிப்பு ஸ்மெல் மாதிரி இருக்குது. அதை வந்து மாட்டுக்கு வச்சாக்க எல்லா மாடுமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுது. எந்த மாடுமே வந்து சாப்பிடாமலாம் இல்லை, எல்லாமே நல்லா வந்து சாப்பிட்ருது. இது என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க, இது என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு எப்படி தயாரிச்சது அப்படி அவர் எப்படி சொன்னார் அப்படிங்கிறது, நாங்கள் இதை எப்படி பண்ணணுங்கிறத நாங்கள் அங்கே வாங்க நாங்கள் சொல்கிறேன், எப்படி அரைச்சி என்ன பண்ணுறோம். சைலேஜ் தயாரிக்கிறது எப்படின்னா, காட்டில் இருந்து நம்ம தீவனப்பிள்ளை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பொடி சின்னதாக 1/2 இன்ச்சு அளவுக்கு மிஷினில் கொடுத்து நம்ம வெட்டி வச்சுக்கணும். காட்டில் இருந்து தீவனப்பிள்ளை எடுத்துகிட்டு வந்துச்சு இந்த மாதிரி 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம வெட்டிக்கிறோம். மிஷினில் கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து துண்டு துண்டாக வெட்டிக்கிறோம். 1/2 இன்ச்சு சைஸ் வந்து 1/2 இன்ச்சு சைஸில் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா மாட்டுக்கும் நல்லா ஜீரணமாக சீக்கிரம், அப்போ தான் அதோட சத்து முழுமையாக வந்து நம்ம பேக்கிங் பண்ணும்போது வந்துட்டு நீட்டாக இருக்கும்போது வந்து நம்ம நல்லா டம்ப் பண்ணி அமுக்க முடியாது. அப்படி அந்த மாதிரி நீட்டாக போடும்போது வந்து அதுக்குள்ளே காற்று உள்ளே போச்சுன்னா திரும்ப அந்த சைலேஜ் வந்து கெட்டு போயிடும். இப்படி நுணுக்கி வைக்கும் போது வந்து நல்லா இடம் விடாமல் நல்லா டம்ப் பண்ணவும் முடியும், நல்லா அழுத்த முடியும், அழுத்தவும் வசதியாக இருக்கும். மாட்டுக்கும் நல்லா ஜீரணமாகவும் நல்ல முழு சத்தும் இதில் கிடைக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் சைலேஜ் தயாரிக்கிறது வந்து நம்ம இப்போ வயலில் வந்து தீவனத்தில் வெட்டி எடுத்து வந்து மிஷினில் கொடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1/2 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் மிஷினில் கொடுத்து. அடுத்த ஸ்டேஜ் இதுக்கு என்ன தேவைன்னா
கால்நடை மருத்துவத்துலேருந்து கொடுத்துருவாங்க. இந்த சைலேஜ் தயாரிக்கிற பேக்கு வந்து ஒரு பேக்கு வந்து 250 கிலோ தான் நம்ம வந்து அதை பதப்படுத்தி வைக்க முடியும். இதுக்கு இதை 250 கிலோ பதப்படுத்துறது என்னென்ன தேவை, மூலப்பொருட்கள் என்னென்ன தேவைன்னா யூரியா வந்துட்டு 1 கிலோ எடுத்துக்கிறோம். அடுத்தது வெல்லம் 2 கிலோ, உப்பு 1 கிலோ, வெள்ளத்தையும் யூரியாவையும் வந்துட்டு 2 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். உப்பு 1 லிட்டர் தண்ணியில் அது தனியாக கரைச்சி வச்சுக்கிறோம். அடுத்து 3வது இப்போ நம்ம எப்படி அதை பதப்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சைலேஜ் தயாரிக்கிறது. நம்ம வயலில் வந்து தீவனப்புல்லை வெட்டி எடுத்து வந்து மிஷினில் கொடுத்து துண்டு அரைச்சி வச்சுருக்கோம். 2வது ஸ்டேஜ் வந்து நம்ம எல்லாம் யூரியா வெல்லம் உப்பை வந்து இதுக்குள்ளே கரைச்சி வச்சுருக்கோம். அடுத்தது 3வது ஸ்டேஜ் வந்து எப்படி சைலேஜ் தயாரிக்கிறது அப்படின்னு பார்ப்போம், பதப்படுத்துறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு 1/2 அடிக்கு வந்து தீவனப்புல்லை கொட்டி நல்லா காற்று போகாமல் இருக்கிற மாதிரி மெடிச்சு நல்லா மெதிச்சு விட்டு காத்து போகாத அளவுக்கு நல்லா மெதிச்சு விட்டு மேலே வந்து அந்த வெள்ளை கரைசல் யூரியா கரைசல் இதெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு அடுத்த லேயர் அதே போல ஃபுல்லாக கொட்டிக்கும். அடுத்த லேயர் வந்து இந்த நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல கரைசல் வந்து நம்ம தெளிச்சு ஒரு லேயர் வந்து தெளிச்சு இந்த மாதிரி நல்லா மெதிச்சு விட்டு இப்போ இதை தெளிச்சு விட்டுறோம். அதே போல் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து இந்த மாதிரி நல்லா மெதிச்சு விட்டு மேலே 1/2 அடி ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டா அவ்வளோதான். நல்லா டைட்டாக ஏர் போகாமல் ஃபுல்லாக போட்டு லாக் பண்ணி கட்டிடலாம். கிட்ட போய் ஜூம் பண்ணி அவ்வளோதான். ஃபுல்லாக ஏர் போகாத ஃபுல்லாக நல்லா டைட்டாக போட்டு கட்டியாச்சு. இது இன்னும் 42 நாள் கழிச்சு திரும்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ வயல்லேருந்து சைடில் தீவனப்புல்லை எடுத்துகிட்டு வந்து மிஷினில் கொடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு தேவையான மூலப்பொருள்லாம் போட்டு பதப்படுத்தி உள்ள பேக்கிங் பண்ணி உள்ள கவர் பண்ணி காற்று போகாமல் கட்டி வச்சுக்கோம். அதுக்கு மேலேயே மழை வெயில் மழை எல்லாம் பூச்சி எலி எல்லாம் போகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே வந்து இந்த தகரத்தை டைட் பண்ணி காற்று போகாமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மழை தண்ணி எதுவும் உள்ளே போகாது அதை தகரம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம், மூடி வச்சு. இந்த சைலேஜ் யூஸ் பண்ணுறது எப்படின்னா நம்ம இந்த வெல்லம் யூரியா உப்பு இதெல்லாம் போடுறது எதுக்காக போடுறோம்னா வெல்லம் போடுறது நொதித்தலுக்காக போடுறோம். யூரியா வந்து யூரியாவில் வந்து அமோனியா ப்ரொடக்ஷன் ஆகல, அமோனியா வந்து அந்த பேக்குக்குள்ளேயே இருக்கிறதுனால கெட்டு போகாது, எதுவும் ஃபங்கஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத இருக்கிறதுக்காக அமோனியா வருது, அதனால யூரியா போடுறோம். உப்பு வந்து எதுவுமே கெட்டு போகாததுக்கு மாடு டேஸ்ட்டாக சாப்பிடும், அதுக்காக தான் வந்து உப்பு போடுறோம். அப்புறம் இதை நம்ம சைலேஜ் இப்போ மாட்டுக்கு போட்டுட்டு இருந்த வரைக்கும் ஒரு 10 நாளாக போட்டுட்டு இருக்கேன். 10 நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு பாயிண்ட் வந்து ஃபேட்டு 1% கூடியிருக்கு, 1% கூடியிருக்கு. அதே போல் எஸ்என்எஃப்பும் கூடியிருக்கு. இந்த சைலேஜ் யூஸ் பண்ணுறதால எனக்கு என்னென்னா மாட்டில் வந்து டெய்லியும் பால் ஊற்றுறேன், 10-12 லிட்டர் பால் ஊற்றும் போது எனக்கு பாலோட தரம் கூடிடுச்சு. ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சேர்த்து வருது, எஸ்என்எஃப்பும் அதே போல் கூடி வருது. ஃபேட்டு கூடி வர்றதுனால எனக்கு பால் ரேட்டு கூடி வச்சுச்சு, 3 ரூபா 4 ரூபா தரம் ஏறுறதுனால சேர்த்து வந்துருச்சு. அப்புறம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடர் தீவனம் செலவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அடர் தீவனம் வந்து 4 கிலோ 3 கிலோ மாட்டுக்கு வச்சுட்டு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ வச்சாவே போதும். எனக்கு சைலேஜ் அந்த அளவுக்கு நல்லா மோர் எஃபெக்டிவ் நல்லா இருக்கு. அதனால எனக்கு சைலேஜ் யூஸ் பண்ணுறது இப்போ அடர் தீவன செலவு ரொம்ப குறைச்சிருச்சு எனக்கு. இதனால உங்களுக்கு வந்து என்ன லாபம் இருக்குது? இதனால என்ன லாபம்னா இப்போ எனக்கு வந்து எப்பயும் வந்து பசுந்தீவனம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா மழை டைமில் வெயில் டைமில் ஒரே சமமாக இருக்க மாதிரியும் இருக்குது, வேஸ்ட் ஆகிறது தடுக்கிற மாதிரியும் இருக்குது. அடர்த்தீவனம் நிறையா போட்டோம் இல்லைங்கன்னா 3 கிலோ 4 கிலோ போடுவோம், அது வந்து இப்போ எனக்கு குறைச்சி இப்போ 1/2 கிலோ அளவுக்கு போடுறேன். இது ஃபஸ்ட்டு வந்து தீவனம் வேஸ்ட் ஆகாமல் இருக்குது, பசுந்தீவனமும் கொடுத்துட்ருக்கு. 2வது அடர்த்தீவனம் குறையுது, ஃபேட் அதிகமாக கிடைக்கிறதால எனக்கு பாலோட ரேட் வந்து அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கு, மாடும் நல்லா இருக்கு. இதனால எனக்கு வந்து எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாகவே இருக்கிறதால வந்து இதை நான் பயன்படுத்துறதுனால எனக்கு எந்த ஒரு செலவும் அதிகமாக ஆகிற மாதிரி இல்லை, எனக்கு செலவு மிச்சமாக தான் ஆகுது.
இப்போ ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க, எனக்கு ஒரே கல்ல 3 மாங்காய் கிடைச்சிருக்கு இல்லைங்களா. இங்க பாரு கையில் கொடுத்தாலும் சாப்பிடும். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லவும் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. நான் பெற்ற இன்பகம் இவ்வையகம் பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.